பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ஒருவேளை தமக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். சித்ரலேகா ஒரு சாபமடைந்த தேவதை. சாபமடைந்த தேவதையா பிரபு? ஆம் தேவரிஷி. தனது முற்பிறவியிலே சித்ரலேகா வெறும் தேவதை மட்டுமல்ல, தேவி பார்வதியின் முக்கியமான சேவகி. பிரபு, சித்ரலேகா தேவி பார்வதியின் அன்பான சேவகியாவாள். பிறகு அப்படி என்ன நடந்தது? ஏன் சாபம் பெற்றாள் அவள்? எதனால் அவள் அசுரகுலத்தில் பிறக்க நேர்ந்தது? இது முற்பிறவியிலே நடந்தது. அன்றொரு நாள் மகாதேவர் சிவசங்கரர் தேவி பார்வதியுடன் பகடை விளையாட்டில் மூழ்கியிருந்தார். நான் மீண்டும் வெற்றியடைந்தேன். தாம் என்னிடம் தோற்றுவிட்டீர்கள் பிரபு. நீ மீண்டும் மீண்டும், அதுவும் தொடர்ந்து எப்படி வெற்றி பெறுகிறாய்? நான் நினைக்கிறேன் தம்முடைய ஆசீர்வாதத்தால் தான் வெற்றி என்று. இவ்விளையாட்டிலே யாராவது ஆசீர்வாதம் தந்து தோல்வியை தேடிக் கொள்வார்களா? நிச்சயம் இந்த விளையாட்டிலே நீ சூழ்ச்சி செய்கின்றாய். இந்த ஆட்டத்தில் எனக்கு விருப்பமில்லை. பகவானே, தாம் தமது மனைவி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி அதோடு கோபம் அடைந்து எனது நம்பிக்கையை இழக்கச் செய்தீர்கள். கணவனுக்கு மனைவி மீது நம்பிக்கை இல்லை என்றால் அனைத்துமே வீண்தான். பிரபு, அவரை நிறுத்துங்கள். பாருங்கள், அவர் தம் மீது கோபமுற்று செல்கிறார். கோபப்பட வேண்டியவன் நான். அவளுக்கேன் கோபம்? மாதா, இது என்ன? இந்த சிருஷ்டியின் ஆபத்தான நிலையிலே அமைதியாக தன் தவத்தை தொடங்க செல்கிறாரே, இது ஆபத்தாகி விடுமே. அவரை தடுப்பதற்காக ஏதேனும் உபாயம் செய்தாக வேண்டும். ஆதிமாதா, சற்று நில்லுங்கள். ஆதிமாதா, மாதா, என்ன இது? என்னையும் தடுக்கின்றார். சென்று அவருக்கு புரியவை. அவருக்கு சொல்லி பார்த்து விட்டேன் மாதா. ஆனால் பிரபு ஏற்க மறுக்கிறார். தம்மிடம் வேண்டிக் கொள்கிறேன் மாதா, தாமே தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை சமாதானம் செய்யுங்கள். நான் வெற்றி பெற்றவள், நான் ஏன் ஏற்க வேண்டும்? தோல்வியை அவரல்லவா ஏற்க வேண்டும். அவர் அதை ஏற்க மாட்டார். அவர் பிடிவாதம் செய்தால் எனக்கும் செய்ய தெரியும். அவரிடமிருந்து விலகி இருந்தால் பிறகு தெரிந்துவிடும். மாதா, தாம் 2 நாள் விலகி இருப்பதை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் பிரபுவோ தவம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆம் மாதா, பகவான் சிவபெருமானின் தவமானது யுகம் யுகமாக சென்று கொண்டிருக்கும். ஒருவேளை 2 நாள் விளையாடும் விளையாட்டு 1000 வருடங்களாக மாறிவிடப் போகிறது மாதா. அவர் இதையெல்லாம் நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே செய்கிறார். தவம் செய்ய வேண்டும் என்றால் செய்யட்டும். என்னால் தோல்வியை ஏற்க இயலாது. மாதா, நாராயணா, பகவான் சிவபெருமானும் ஏற்க மறுக்கின்றார். மாதா பார்வதியும் தனது பிடிவாதத்தை விட மறுக்கிறார். இனி என்னால் என்ன செய்ய இயலும்? பிரம்மதேவரே, தாம் வணக்கம். சிருஷ்டியை உருவாக்குபவரே, நலமோடு வாழ்க. நல்லதாயிற்று. தாம் இங்கு வந்தது எனக்கு தரிசனம் தந்தது. பிரபு, பகவான் சிவபெருமான் மாதா பார்வதியின் கோபதாபங்களினால் இன்று நான் ஆபத்தில் இருக்கின்றேன். ஆபத்திலே இருப்பது நீ மட்டுமல்ல, முழுமையான மூவுலருக்கும் ஆபத்து வந்துவிடும். அனைத்து மூவுலகிற்கும் ஆபத்து வந்துவிடுமா? ஆம், அந்த பகவான் சிவபெருமானை தவத்திலே மூழ்வதற்கு முன்னால் தடுக்கவில்லை என்றால் பிறகு அனைத்திற்கும் ஆபத்து வந்துவிடும். யாருக்கு புத்தி பேதலித்து விட்டது? அந்த முக்கண் முதல்வன் பகவான் சந்திரசேகரை தவத்திலிருந்து கரைக்கும் அழிவு செயலை செய்வதற்கு. கோபத்திலே அவர் தன்னுடைய 3வது கண்ணை திறந்து விட்டார். பிறகு அவர் நொடியிலே சாம்பலாக்கி விடுவாரே. சிவபெருமானின் தவத்தை தேவி பார்வதி தவிர வேறு யாராவது கலைத்து விட்டால் அவரின் கோபக்கணலில் இருந்து தப்பவே முடியாது. பிறகு என்ன பிரபு? ஆனால் மாதா பார்வதி தான் கோபமாக உள்ளாரே, இவரை தவத்திலிருந்து தடுக்க மாட்டாரே. பிறகு வேறு யார் இருக்கிறார்?
எவர் அவர் தவத்தை கலைக்க இயலும்? அவரை தவம் செய்வதை தடுக்க இயலும்? அது உன்னால் இயலும். நானா? ஆம், நீதான். உன்னால் தான் இப்பொழுது பகவான் சிவனை தவத்திலே ஆழ்வதிலிருந்து தடுக்க இயலும். ஆனால் பிரபு, ஆனால் நீ அவருடைய கோபத்தை கண்டு அஞ்சுகிறாய், அப்படித்தானே? ஆ, ஆனால் மூவுலகின் நன்மைக்காக நீ இந்த கோபத்தை தெரிந்து கொண்டே ஏற்க வேண்டும். எனக்கு முதலில் இதை சொல்லுங்கள். திடீரென்று மூவுலகிற்கு அப்படி என்ன ஆபத்து வந்துவிட்டது? நிச்சயிக்கப்பட்ட விதிப்படி அதர்மவாதி அசுரர்களின் அழிவு பகவான் சிவனின் கைகளால் தான் ஏற்பட வேண்டும். அப்படி அவரே தவத்திலே மூழ்கிவிட்டால் அதன் பிறகு 1000 வருடங்கள் வரை எப்பொழுது அவரது தவம் முடிவடைகின்றதோ அசுரர்களின் அழிவு அதுவரை நடக்காது. அப்படி என்றால் பிரச்சனை உண்மையாகவே ஆபத்தானதுதான். அதனால்தான் நீ சென்று பகவான் சங்கரரை தவத்திலே ஆழ்வதற்கு முன்பு தடுக்க வேண்டும். ஆனால் எவ்வாறு அவரை நான் தடுப்பது? எனது பேச்சை எவ்வாறு அவர் கேட்பார்? பகவான் சிவசங்கரரை அந்த மாதா பார்வதிதான் தவம் செய்ய விடாமல் தடுக்க இயலும். பிரபு, தாம் இந்த சுபமான ஆனால் பயங்கர செயலை என்னிடம் விட்டுவிடுங்கள். அதோடு எனக்கு வெற்றி பெற ஆசீர்வாதம் செய்யுங்கள். வெற்றி உனக்கே. சற்று இருங்கள் சுவாமி, சற்று இருங்கள். இறுதியாக இங்கு வந்து விட்டாயா? என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, என்னை மன்னியுங்கள். நான் விளையாடும் பொழுது தம்மை புண்படுத்தி விட்டேன். நான் அவ்வாறு செய்திருக்க கூடாதுதான். விளையாட்டு என்பது மனமகிழ்ச்சிக்காகத்தான், மனதை புண்படுத்த அல்ல. அந்த விளையாட்டை உன்னை மகிழ்விப்பதற்காகவே நான் விளையாடினேன். பிறகு கோபமுற்றீர்களே? நானா? கோபமுற்றது நீ. அப்படியா? இனி கோபத்தை விட்டு விடுங்கள். வாருங்கள், மீண்டும் விளையாடுவோம். இல்லை, இனி நான் தவம் இருப்பதாக முடிவு செய்து விட்டேன். அப்படி என்றால் தாம் என்னை மன்னிக்கவில்லை. அதனால் தான் தவம் செய்வதாக சொல்லி என்னை தண்டிக்க நினைக்கிறீர்கள். இல்லை, நீ நினைப்பது தவறு. பிறகு வாருங்கள். இல்லை, மனமில்லை எனக்கு. எந்த செயலையும் பாதியில் விடுவது நல்லதல்ல. அந்த செயல் விளையாட்டானாலும் சரி. சரி, தொடங்குவோம். தாம் தொடங்குங்கள். இல்லை, முதலில் நீ தொடங்கு. தமது விருப்பப்படியே. இந்த முறை தமக்கு வெற்றி நிச்சயம். எவ்வாறு நான் வெற்றி அடைவேன்? ஏனென்றால் எனக்கு தான் விளையாடவே தெரியாதே. என்ன? நான் சொல்ல வந்தது, எனது மனம் நினைக்கிறது தமக்கு தான் வெற்றி என்று. எனவேதான் தமக்கு வெற்றி நிச்சயம் என்றேன். நான் வெற்றி பெறுவேன் என்று முதலில் நீ நினைக்கவில்லையா? அப்பொழுது எனது மனம் தம்மை தோல்வி அடைய செய்து துன்புறுத்தவே நினைத்தது. அப்படியா? அட, உண்மையாகவே நான் வெற்றி பெற்றேன், நீ தோல்வியுற்றாய். அட, நீ தோல்வியுற்றும் மகிழ்ச்சியாயிருக்கிறாய். முதலில் தம்மை தோல்வி அடைய செய்து மகிழ்ந்தேன். இப்பொழுது தம்மிடம் தோற்று மகிழ்ச்சி அடைகிறேன். பெண்களின் சுபாவம் விசித்திரமாக இருக்கிறது, இல்லையா? இங்கே என்ன நடக்கிறது? உனக்கு வெட்கமாக இல்லை?
மாயத்தில் சிறந்தவர் முன்னால் மாயவித்தை காட்டுகிறாயே, எடுத்துவிட எனது இந்த தோற்றத்தை. எனது ரூபத்தை ஏற்றுக்கொண்டு எனது அன்பு செல்வத்தை திருடுவா நினைத்தாள்? இல்லை மாதா, பகவான் சிவசங்கரர் மிகவும் சாதாரணமானவர். உனது மாயாஜாலத்தில் சிக்கிவிடுவார் என்றா? இல்லை மாதா, இது மாயாஜாலம் இல்லை, பெரும் விளையாட்டுதான். பிறகு நீ இந்த பயங்கர விளையாட்டிற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். என்னை மன்னித்து விடுங்கள் மாதா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்று செய்தது சிருஷ்டியின் நன்மைக்காக தான். பிரம்மதேவரின் வேண்டுதல் படியே இந்த நாடகத்தை செய்தேன். எனக்கு அனைத்தும் தெரியும். ஆனால் நீ நடத்திய நாடகமானது ஒருவரின் மனைவியாகி அவரை ஏமாற்றுவதற்கான நாடகம். பயங்கர பாவமாகும். பாவமா? ஆம். எந்த ஒரு ரூபத்திலும் எந்த ஒரு நிலையிலும் வேறொரு கணவனின் மனைவியாக மாறி கடமையை செய்வது அசுர பாவமாகும். நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். நீ எந்த அசுர குணத்தினை பயன்படுத்தினாயோ அதன்படியே நீ அசுர குலத்தில் பிறப்பாய். இல்லை, இல்லை மாதா. ஏ பிரம்மதேவரே, என்னை இப்படி ஒரு ஆபத்திலே சிக்க வைத்து விட்டீரே பிரபு. இந்த சிருஷ்டியை ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு இதுதான் பலனா? பிரபு, எனக்கு இந்த சாபத்திலிருந்து முக்தி தாருங்கள். தெய்வங்களின் சாபத்திலே விதியின் விதிமுறையும் மறைந்திருக்கிறது. எனவே கவலை கொள்ளாதே. இந்த சாபத்தை சிவபெருமானின் லீலை என்றே நினைத்துக்கொள். ஆம் சித்திரலேகா, பார்வதியின் உருவத்திலேயே நான் உன்னை பார்த்ததுமே தெரிந்து கொண்டேன். ஆனால் உன்னுடைய மனதின் எண்ணத்தை புரிந்து கொண்டு நான் எனது மூன்றாவது கண்ணை திறக்கவில்லை. ஆனால் தேவி பார்வதியின் ரூபத்தை ஏற்றுக்கொண்டு நீ முறையற்ற பாதையை தேர்ந்தெடுத்தாய். ஒருபுறம் உனது சிருஷ்டியின் நன்மை எனும் விருப்பம், மற்றொரு புறம் முறையற்ற பாதை. எனவே நீ சாபம் மற்றும் வரம் இரண்டிற்கும் உரிமையானவள். சாபத்தை உனக்கு தேவி பார்வதி தந்து விட்டாள். எனவே நான் உனக்கு அந்த சாபத்தின் ரூபத்திலேயே வரமளிக்கின்றேன். எப்போது நீ அசுரகுலத்தில் பிறவி எடுப்பாயோ அப்போது உனது மூலமாகவே அதர்மம், தீயச் செயல் செய்யும் பாணாசுரனின் அகம்பாவம் அழிக்கப்படும். அதோடு பகவான் விஷ்ணுவின் அம்சத்தின் அவதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கைகளால் பாணாசுரனின் வதம் நிகழும். பாணாசுரன் வதத்தின் மூலமாக நீ தேவி பார்வதியின் சாபத்திலிருந்து முக்தி பெறுவாய். இதன் காரணமாக சித்திரலேகா அசுர குலத்திலே பிறவி எடுத்தாள். சித்திரலேகா அசுர மகாமந்திரி கும்பாண்டனின் மகள். சித்திரலேகாவின் ஆத்மா பகவான் சிவனின் வரத்தின்படியே முக்திக்காக காத்திருக்கிறது.